டெஸ்ட் திரைப்பட விமர்சனம். நடிப்பால் உயர்ந்த நம்பிக்கையின் டெஸ்ட். இந்தியாவில் கிரிக்கெட் ஒரு மதம் போலவே பல திரைப்படங்கள், வாழ்க்கை வரலாற்று படங்கள் கூட இந்த விளையாட்டை மையமாக கொண்டுள்ளன. இயக்குநராக அறிமுகமாகும் சசிகாந்த் டெஸ்ட் என்ற திரைப்படத்தில் கிரிக்கெட்டுடன் கூடிய ஒரு மானுடநிலை கொண்ட கதையை சித்தரிக்கிறார். திரைப்படத்தின் கதையின் மையம் இந்திய கிரிக்கெட் வீரர் அர்ஜுன், சித்தார்த், அவரது சிறுவயது நண்பி குமுதா, நயன்தாரா மற்றும் அவரது கணவர் சரவணன், மாதவன் ஆகிய மூவரின் வாழ்க்கையே இந்த படத்தின் மையம். அர்ஜுன் பர்ஃபார்மாயில் இல்லாததால் இந்திய அணியில் இடம் இழக்கும் நிலையில் உள்ளார். தன்னை தோல்வியுற்ற வீரனாக அல்லாமல் இந்தியாவுக்காக வீரனாக நின்று விடைபெற விரும்புகிறான். அதனால் இந்தியா vs பாகிஸ்தான் மோதும் சென்னை டெஸ்ட் போட்டியில் விளையாட வேண்டும் என்ற தவிர்க்க முடியாத இலக்கை நோக்கி செல்வதை காட்டுகிறது. மற்றொரு பக்கம் ஆசிரியை குமுதா தாயாக வேண்டும் என்ற கனவுடன் IVF வழியை அணுக விரும்புகிறாள். ஆனால் MITயில் பயின்ற விஞ்ஞானி சரவணன் திடீரென 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறதென கூறுகிறான். வெளியில் கந்தின் நடத்துகிறான் என்ற பெயரில் உண்மையில் ஹைட்ரோ இயந்திர எரிபொருள் திட்டத்தில் பணமீட்டு சிக்கல்களில் சிக்கியுள்ளான். இதற்கிடையே இந்தியா டெஸ்ட் போட்டிக்கு முன் பந்தய மோசடி விவகாரம் ஒன்றில் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். இந்த மூவரின் பாதைகள் இந்நேரத்தில் ஒன்றிணைகின்றன. பாத்திரங்களின் உளவியல் சிக்கல்கள். சசிகாந்த் மற்றும் சுமன் குமார் எழுதிய இந்த கதையில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்மை சிந்திக்க வைக்கும். குமுதா, சரவணனின் காதல், அவர்களின் வாழ்க்கை குறிக்கோள்களின் வேறுபாடுகள், அர்ஜுனின் வெற்றிக்கு வேண்டிய பலி, இவை அனைத்தும் நம்மை நுணுக்கமாக கடந்து செல்கின்றன. நடிப்பும் தொழில்நுட்பமும். மாதவன், சித்தார்த், நயன்தாரா ஆகியோர் திரைப்படத்தை தங்களின் சிறந்த நடிப்பால் தாங்குகின்றனர். குறிப்பாக நயன்தாரா, மாதவன் இடையேயான உரையாடல்கள் உணர்வுபூர்வமாகவும், சித்தார்த் மீரா ஜாஸ்மின் காட்சிகள் மனதை கட்டிப்போடுகிறவை. இசை அமைப்பாளர் சத்யஸ்ரீ கோபாலனும் ஒளிப்பதிவாளர் விராஜ் சிங்கும் நல்ல வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் 2 மணி 25 நிமிட நேரம் கொஞ்சம் நீளமாக உணரப்படுகிறது. முடிவுரை: டெஸ்ட் ஒரு வலிமையான கருவும் நுட்பமான நடிப்பும் கொண்ட படம். ஆனால் திரைக்கதை அதற்கு முழுமையாக சப்போர்ட் தரவில்லை என்பதுதான் சிறிய குறை. இயக்குநராக சசிகாந்த் தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரை பதித்திருக்கிறார். நடிப்புக்காக இந்த படத்தை நிச்சயம் பாருங்கள். டெஸ்ட் தற்போது நெட்ஃபிளிக்ஸ் இல் ஸ்ட்ரீமிங் ஆகிறது.